முன்னாடி வந்து சூர்யா வந்து மகா கிட்ட கேட்குறாரு, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு. அதுக்கு மகா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து மகாவுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி, நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் மகா தான் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தா, இந்த மாதிரி உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆகணும்னா நீ வந்து எப்படியாவது வந்து இந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் அவள் தான் அரேஞ்ச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி, மகாவை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மகா அதிர்ச்சியாக பார்த்துட்டு என்ன காரியம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மகா தான் இவ்வளோ வேலையும் செஞ்சா, எனக்கு எதுவுமே தெரியாது, அவள் சொன்னதால் தான் நான் இவ்வளோ நாள் நடித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா. மகா மேலே எல்லா பழியும் போட்டுறாங்க. அதனால் மகா என்ன பண்ண தவிக்கிறாங்க. இல்லைங்க ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் போய் சுத்த போய் சொல்கிறா அப்படின்னோடனே, அப்போது நான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியே மகா வந்து பார்க்குறாங்க. சொல்லு மகா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ தெரிஞ்சுதா எல்லாருக்கும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் தான், ஆனால் வந்து எனக்கு வந்து இவ கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது, கல்யாணம் அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அதுவும் நான் எவ்வளோ வாட்டி இவகிட்ட சொன்னேன், ஆனால் கேட்கல ஐஸ்வர்யா. ஆனால் தயவுசெய்து வந்து நான் வந்து வேஷம்லாம் போட சொல்லலை, ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்போம் நடிக்க சொல்லலை, தயவுசெய்து எல்லோரும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கெஞ்சி அழுகுறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ வந்து பண்ணியிருக்கீங்களா? சொல்ல முடியாது, குடும்பமே சேர்ந்து கூட பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து மகா வந்து ஐஸ்வர்யா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களாம் முடிவெடுக்க முடியாது, தாத்தா பெரியவர் இருக்காரு, அவரு முடிவு எடுக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சூர்யாவோட அப்பா. அடுத்து தாத்தா வந்து இந்த முடிவை நான் அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் மகா வந்து தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா வந்து என் சொன்னதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், நீ மட்டும் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துச்சா உன் கூட போய் சேர்ந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா தலைன்னு வந்துக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா கிட்டே பேசலான்னு போகிறாங்க. ஆனால் சூர்யா வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, என் மூஞ்சிலே முடிக்காத போயிடுன்றாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்கன்னு எவ்வளோ மகா கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வந்து எல்லோரும் முன்னாடி வந்து போய் சொன்னியோ, இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லைன்றாரு. நீங்கள் மட்டும் வந்து நடிக்கலையா, நீங்கள் மட்டும் போய் சொல்லலையான்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாரு. நீங்கள் தாத்தாக்காக இவ்வளோ நாள் வந்து என்கிட்ட நடிச்சிங்களே, போய் பேசுகிறீங்களே, அப்போ அது மட்டும் கரெக்டாக அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து அப்படி சொன்னோன்னே, நீங்கள் வந்து தாத்தாக்காக நடிக்கலாம், போய் பேசலாம், ஆனால் நான் மட்டும் என் அக்காக்காக வந்து உண்மையை மறைக்கக்கூடாதா, அது தப்பா? இங்கே பாரு, எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லை, அவர் நல்லபடியாக ஆகணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தான் வந்து நான் நடித்தேன். ஆனால் நீ வந்து ஐஸ்வர்யா வந்து இவ்வளோ மோசமான விஷயம் பண்ணியிருக்கா, அதை போய் மறைச்சிருக்க, இது 2 ஒன்றாகுமா? இங்கே பார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் மூஞ்சிலே முடிக்காது, உன்னை பொண்டாட்டியாக நான் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க, தாத்தா என்ன முடிவு சொல்ல போகிறாருன்னு. பாருங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முடிவாக இருக்கணும், என் பையனுக்கு நிம்மதி கிடைக்கணும், என் பையனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்ராவும் ராஜலக்ஷ்மியும். இதை கேட்டு தாத்தா வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன், அது மட்டும் கிடையாது எல்லாரையுமே வந்து கோர்ட்டுக்கு இழுப்பேன், நான் விடவே மாட்டேன், யாரையுமே என்னை துன்புறுத்துறீங்கன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் இந்த வீட்டோட மானம் வெளியே போகணுமா, முதல்ல வந்து சித்ராவையும் அவங்க பையன் அவங்க மருமக 3 பேர் வெளியே முதல்ல அனுப்புங்க ராகவன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சித்ரா வந்து பார்த்தீங்களா என்னை வெளியே அனுப்ப சொல்கிறாங்க அப்படி சொல்லி புலம்புறாங்க தாத்தா கிட்ட. நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த வீட்டில் நானும் ஒருத்தி, நீங்கள் ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க அப்படின்னா தாத்தா வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துரு கூட நடிக்கிறீங்களா அப்படி சித்ரா கேட்குறாங்க. அப்போ சூர்யா கோவம் வந்தது. இந்த மாதிரி தாத்தா உடம்பு சரியாத விஷயத்தை வந்து எல்லார் முன்னாடியும் சூர்யா வந்து சொல்லிடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, 2 பேத்திங்களும் ஐஸ்வர்யாவும் வந்து மகாவும் வந்து இந்த வீட்டிலே இருக்கணும், இதுதான் என்னோட முடிவு, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தாவோட முடிவுக்கு நீங்களாம் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க.